வணக்கம் entrepreneurs. நம்மள நிறைய பேருக்கு அதாவது பிசினஸ் பண்றவங்கள பல பேருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் தான் புக் கீப்பிங், அதாவது அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது. உங்களுக்குமே அக்கவுண்ட்ஸ் பிடிக்காது அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நான் அப்படின்னு பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமரை மீட் பண்றதுன்னு ரொம்ப பிஸியாவே இருந்துருவோம். இதுல அக்கவுண்ட்ஸை பார்க்க மறந்துடுவோங்க. ப்ராப்பரா புக் கீப்பிங் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்ம பிசினஸ்ல லாபம் வருதா நஷ்டம் வருதா அப்படின்னே நம்மளுக்கு தெரியாம போயிருங்க. இது வெறும் ஒரு காரணம் தான். ப்ராப்பரா புக் கீப்பிங் மெயின்டைன் பண்ணலன்னா பிசினஸ்ல இதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத நான் சொல்றதை விட எங்களுடைய புக் கீப்பிங் டீமே சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்த்துடலாமா? முதல் விஷயம், அக்கௌண்ட் சரியா மெயின்டைன் பண்ணலன்னா உங்க பிசினஸ் லாபத்துல போகுதா நஷ்டத்துல போகுதான்னு கூட தெரியாது. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் பணம் தான் வருதே, நம்ம பிசினஸ் லாபத்துல தான் போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அக்கௌண்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும் அது லாபமா இல்ல நட்டமான்னு. உதாரணத்துக்கு, நீங்க பிசினஸ்ல நிறைய சேல் பண்ணுவீங்க, பட் அதுல பெரும்பாலும் கிரெடிட்ல நடக்கிற சேலா இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்னு கூட தெரியாது. இதுக்காக தான் நீங்க புக் கீப்பிங் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது, டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுலையும் பெரிய ப்ராப்ளம் வரும். இன்கம் டேக்ஸ் அப்புறம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறதுலையுமே சிரமம் இருக்கும். சேல்ஸ் என்ன ஆச்சு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணும், இதெல்லாம் சரியாக தெரியாமல் எப்படி நம்ம டேக்ஸ் பே பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, ஒரு கம்பெனி ப்ராப்பராக புக் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா 25,000 வரைக்கும் பெனால்ட்டி வரும். மூணாவது, நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுறீங்க ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக விசி கம்பெனி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ப்ராப்பராக புக் கீப்பிங் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்களால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண முடியாது, உங்களுக்கு ஃபண்டிங்கும் கிடைக்காது. நாலாவது பாயிண்ட், உங்க பிசினஸ்ல சரியான டிசிஷன் உங்களால எடுக்க முடியாது. புக் கீப்பிங் அப்படின்றது நம்ம பிசினஸோட கண்ணாடி மாதிரி. இது ப்ராப்பரா இல்லை அப்படின்னா எந்த ப்ராடக்ட் நல்லா போகுது, எந்த ப்ராடக்ட் இன்னும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும் நமக்கு தெரியாது. புக் கீப்பிங் மட்டும் இல்லைன்னா வெறும் பூவா தலையா டிசிஷன் தான் எடுக்க முடியும். சார், நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான இன்னொரு விஷயம், இதனால மார்க்கெட்ல உங்க பேர் கெட்டுடும். இதனால மார்க்கெட்ல பேரு கெடுமா? புரியலையே. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. உங்க வெண்டாஸ்க்கு செக் இஷ்யூ பண்ணிட்டீங்க, ஆனா உங்க அக்கௌண்ட்ல அதுக்கான பேமெண்ட் இருக்கா? எத்தனை பேருக்கு எப்போ பேமெண்ட் இஷ்யூ பண்ணணும், சேலரி எவ்வளோ பண்ணணும், ரெண்ட் பே பண்றதுக்கான கேஷ் ரிசர்வ்லாம் இருக்கா? இதெல்லாம் சரியா தெரியலன்னா செக் பவுன்ஸ் ஆயிடும், ஆன் டைம்ல பேமெண்ட் ரிலீஸ் பண்ண முடியாது. இதனால மார்க்கெட்ல உங்க பேர் கெட்டுடும். வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா எங்களோட டீம் புக் கீப்பிங் மெயின்டைன் பண்ணாததுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிசினஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.